Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அத்தை, அந்த சிவா டாக்டர் வளசரவாக்கம் இளங்கோ நகர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காராம். நாளைக்கு நாம அங்க கிளம்பி போய் அவரை புடிச்சு எப்படியாவது உண்மையை வாங்குறோம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா இலக்கியா, அந்த டாக்டர் வாயாலேயே எஸ்எஸ்கே தான் கார்த்திகை கடத்துறான்னு சொல்ல வச்சாலே போதும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேக்கு ஈஸியா தண்டனை கிடைச்சிரும். ஐயோ, இது மட்டும் நடந்தா மறுபடியும் இலக்கியா கௌதமோட ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுமே. ஆமா கௌதம், கரெக்டா சொல்ற. அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டான்னா கார்த்திக் வந்து உண்மை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இருக்கு இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா பைரவி அம்மாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது அவங்க உடனே போனை போட்டு எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட சொல்லிருவாங்க. ஆமாங்க, நாளைக்கு நம்ம டாக்டர் பார்க்க போறத ரகசியமாவே வச்சுப்போம். சரி, இப்ப வாங்க சாப்பிட போலாம். போலாம் போலாம் போலாம். ஓ, எனக்கு தெரியாம ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இப்பவே தாட்சாயணிக்கு போன் பண்ணி சொல்றேன். கௌதம், என்ன கௌதம், அவளுக்கு எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி ரகசியமா பேச சொன்னேன். நீங்க சத்தமா பேசி அவளுக்கு எல்லாமே தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. இன்னுமா புரியல ஜானு? நாம இப்ப பேசினத அவங்க எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்க. இப்ப வா. சரி சரி, வாங்க வாங்க போய் கேக்கலாம். வாங்க. சைலண்டா வாங்க. ஐயோ, இங்கே இருக்கா. என்னடி வாங்க. பைரவி இந்த நேரத்துல எதுக்குங்க ஃபோன் பண்றா? ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு பைரவி. எஸ்எஸ்கே இருக்காரா? அவரும் கேட்டுட்டு தான் இருக்காரு. சொல்லு. அந்த இலக்கியா இருக்கால, உங்க மேல பர்ஜரி கேஸ் போடுறதுக்காக ஒரு டாக்டரை. அந்த தகவல் ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு பைரவி. இலக்கியா என்ன பண்ணாலும் போலீஸ் எங்களை நெருங்கவே முடியாது. அவ பர்ஜரி கேஸ் போடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. இங்க பாரு தாட்சாயணி, நான் சொல்றது முழுசா கேளு. உங்க மேல கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எதிரா ஒரு ஆதாரத்தை இலக்கியா ரெடி பண்ண போறான். பைரவி, என்ன சொல்ற? ஆதாரமா? என்ன ஆதாரம்? எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்தி வச்சிருந்தப்போ சிவாங்கிற டாக்டர் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாராமே. ஆமா. அந்த டாக்டரை உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்க போறான். என்னங்க இது? அந்த இலக்கிய சரியான கிரிமினலா இருக்காளே. நாம ரகசியமா வச்சிருந்த டாக்டர் இவ எப்படி கண்டுபிடிச்சா? அதான் தெரியல. பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதா அப்படியே சொல்லிட்டா. ஜானு சத்தம் போடாத, கேட்ற போது. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பேசுறது கேட்டு போறாங்க. அமைதியா இருங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா பைரவி? ஆமா, அவங்க பேசுனத நான் என் கண்ணால பார்த்தேன். கௌதமும் இலக்கியாவும் நாளைக்கு அந்த சிவாங்கிற டாக்டர் பார்த்து பேசி அவங்க பக்கம் இழுக்க போறாங்க. அது மட்டும் நடந்தா அவங்க அந்த டாக்டரை கோர்ட்ல எஸ்எஸ்கேக்கு எதிரா நிறுத்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஜாக்கிரதை, நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் இந்த பெர்ஜூரி கேஸ்ல கௌதம இலக்கியாவும் ஜெயிக்க கூடாது. அப்படி ஜெயிச்சா அவங்க ஈஸியா கார்த்திகா அவங்க பக்கம் எடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் இலக்கியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்திக்கும் அஞ்சலியும் சொத்து கேஸ்ல ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு வந்து கௌதமியும் இலக்கியாவையும் வெளியே துரத்தி தெருவுல நிறுத்தணும். அதுதான் என்னோட ஆசை. அது நடக்கணும்னா எப்படியாவது அந்த டாக்டரை இவங்க வழியில சிக்காம பாத்துக்கோங்க. என்னால கோவத்தை அடக்கவே முடியல. இங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிறுத்துவாளாமா? இப்பவே போய் அவளை தெருவுல நிறுத்துறேன் பாரு. சரி பைரவி, இனி நாங்க டாக்டர் விஷயத்தை பாத்துக்கிறோம். நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? இன்னும் என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் செய்யறேன். ஓகே பைரவி, நான் வச்சிடுறேன். எஸ்எஸ்கே, அந்த டாக்டரை மட்டும் இலக்கிய பார்த்தானே சிக்கல் ஆயிடுமே. இவங்க ரெண்டு பேரும் நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன பண்ணலாம்?
பாத்தீங்களா? இதனாலதான் இவளை நான் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தேன். இவளை இப்படியே விட்டா SSK கிட்ட இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவா. இப்ப நான் அவளை போய் என்ன பண்றேன் பாரு. எங்க போறீங்க? ஏன் இலக்கியா, உங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. இவ வெளியில இருந்தா உங்களால இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது. அத்தை, பைரவி மேடம் இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க டாக்டர் விஷயத்த SSK தாட்சாயணி கிட்ட சொன்னதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆமா ஜானு, இன்னும் சொல்ல போனா நாங்க டாக்டரை பார்க்க போறது SSK தாட்சாயணிக்கு தெரிஞ்சது நல்லதுதான். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத்தை, பெர்ஜுரி கேஸ்ல SSK-வை சிக்க வைக்க டாக்டரை ஆதாரமாக்குறதுக்கு நானும் கௌதமும் ஒரு செம்மையான பிளான ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்னு நாளைக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். கௌதம், நாகு சொன்ன டாக்டரோட கிளினிக் இதுதான். அம்மா, கேமரா ரெடியா? இதோ இந்த ஹேண்ட்பேக்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாக்டர் கிட்ட முன்னாடி உட்கார்ந்து இந்த மொபைல் ஆன் பண்ணா மட்டும் போதும். ஓகே, பிளான் பக்காவா ரெடி. நாம எப்படியாவது பேசி டாக்டர் வாயில இருந்து SSK கார்த்திகை கடத்தின விஷயத்தை வர வச்சு ரெக்கார்ட் பண்ணிடலாம். சரி கௌதம், வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். உட்காருங்க. சொல்லுங்க, என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டாக்டர், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். ஹெல்ப்பா? என்ன? SSK கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ண கார்த்திக் நீங்க தானே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? அந்த கார்த்திக் வேற யாரும் இல்ல, என் தம்பி தான். இவங்க என் ஒய்ஃப் இலக்கியா. என்ன சொல்றீங்க? கடத்தல், SSK, கார்த்திக்னு ஏதோ சொல்லிட்டே போறீங்க. என்ன கடத்தல்? யார் இவங்கெல்லாம்? அத பத்தி என்கிட்ட ஏன் வந்து பேசுறீங்க? டாக்டர், நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க. SSK உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாகு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. கார்த்திக் உடம்பு சரியில்லாம போனது, நீங்க போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது, நாகு உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண வரைக்கும் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனி சமாளிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல 2 பேரும் எந்திரிங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது. டியூட்டி டைம்ல வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேரும் முதல்ல வெளியில போங்க. டாக்டர் ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த SSK என் பிசினஸ் அழிக்கிறதுக்காக என் தம்பியை கடத்தி அந்த பழிய என் மேல போட்டு என்ன ஜெயில தள்ளிட்டான். நான் நிரபராதியா வெளியில வந்துட்டாலும் SSK என் தம்பியை எனக்கு எதிராக தூண்டி விட்டு என் குடும்பத்தையே பிரிக்க பாக்குறான். SSK தான் தன்னை கடத்தினான்னு என் தம்பி கார்த்திக்கு தெரிஞ்சாதான் அவன் திரும்பவும் எங்க கூட வந்து சேருவான். அதுக்கு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். நாங்க SSK மேல பெர்ஜுரி கேஸ் போட போறோம். விசாரணப்ப நீங்க வந்து கார்த்திகை கடத்தினது SSK தான் அப்படின்னு கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அந்த SSK-வும் கார்த்திக்கும் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். நீங்க என்னடனா கோர்ட்டுக்கு வா சாட்சி சொல்லுன்னு உளறிட்டு இருக்கீங்க. இப்ப 2 பேரும் இங்க இருந்து போறீங்களா இல்லையா? டாக்டர், நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணா உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நாங்க போடுற கேஸ்ல அந்த SSK குற்றவாளின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அவர் செஞ்ச குற்றத்துக்கு உடந்தையா இருந்ததுக்காக உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னம்மா மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா போலீஸ வர வைப்பேன். ஏன் நிக்கிறீங்க? கெட் அவுட். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆனா SSK-ஓட சதிக்கு தோண போனதுனால உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். வாயிலக்க.
டாக்டர், நான் நினைச்ச மாதிரி அவங்க உன்னை மிரட்டிட்டு போறாங்களா? நல்ல வேலை சார், நீங்க முன்னாடியே வந்து எச்சரிக்கை பண்ணுனீங்க. இல்லனா அவங்க மிரட்டலுக்கு நான் பயந்து உண்மையை சொல்லியிருப்பேன் சார். ம், ஒருவேளை நீங்க தகவல் சொல்லாம இருந்து நீங்க தான் கார்த்திகை கடத்தி டார்ச்சர் பண்ணீங்க, அதுக்கு நானும் உடந்தையா இருந்து கார்த்திகை ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான் சார், நான் போலீஸ்ல சிக்கி உங்களையும் சிக்க வச்சிருப்பேன். நானும் அந்த பயத்துல தான் உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். எப்படியோ அந்த கௌதம் இலக்கியோட நோக்கம் நிறைவேறல. எனக்கு அது போதும். சும்மாவா சார், அவங்களும் வளைச்சு என்ன கேள்வி கேட்டாங்க. விடுவனா? உண்மையை மறைச்சு சமாளிச்சிட்டேன்ல. எப்படி சார் என் பர்ஃபார்மன்ஸ்? சூப்பர் சிவபாலன். ஏன் 2 பேரும் நெஞ்சு பிடிக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா பாக்குறீங்க? போனவங்க எதுக்கு திரும்ப வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம பேசினதை ஒட்டு கேட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? பயப்படாதீங்க, என் ஹேண்ட்பேக் மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அது திரும்ப எடுக்க தான் வந்தோம். ஆமா டாக்டர், எஸ்எஸ்கே யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரோடய ஒன்னா நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படி? அப்ப நாகு சொன்ன மாதிரி நீங்களும் இந்த எஸ்எஸ்கேவோட கூட்டாளி தானே ஒத்துக்கிறீங்க? எஸ்எஸ்கே, கௌதம் இலக்கியா உங்களை விசாரிக்க வருவாங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு டாக்டர் உஷார் பண்ணிட்ட போல இருக்கு. நீ என்ன உஷார் பண்ணாலும் இனிமே டாக்டரையும் காப்பாத்த முடியாது, உன்னையும் காப்பாத்த முடியாது. 2 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏண்டா டேய், என்ன ஜெயில போடுறதுக்கு உங்க அப்பனே வந்தாலும் நடக்காதுடா. என் மேல பெர்ஜூரி கேஸ போடுறதுக்கு நீங்க 2 பேரும் ஆதாரத்தை தேடி அலையறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க எல்லாம் நான் முன்னாடியே போய் ஆதாரங்களை ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் எனக்கு எதிரா ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்காது. அப்புறம் எங்க இருந்து என்ன ஜெயில போடுவீங்க? சின்ன ஆதாரமா? அநேகமா கடவுள் எங்களுக்கு பெரிய ஆதாரத்தையே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்க நினைச்சது மட்டும் நடந்திருந்தா உங்களை யாராலையுமே காப்பாத்த முடியாது. சதி பண்ணி கௌதமையும் கார்த்திகையும் பிரிச்சு விளையாடுற உங்களோட இந்த ஆட்டத்துக்கு முடிவு வரப்போகுது எஸ்எஸ்கே. ஏய், உன் புருஷன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான்னு ரொம்ப ஆடாத இலக்கியா. ஜஸ்ட் மிஸ், ஏமாந்துட்டோம். டேய் கௌதம், நாகு மட்டும் இல்லைன்னா நீ நேரம் கம்பி தாண்டா எண்ணிக்கிட்டு இருப்ப. டேய் வாங்க போங்க, அடுத்த ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க. தேவையில்ல எஸ்எஸ்கே, இனி ஸ்ட்ரைட்டா உன் மேல கேஸ் தான் போட போறோம். போலீஸ் எந்நேரமும் வந்து உன் கையில விளங்க மாட்டுவாங்க, ரெடியா இரு. அதையும் பார்க்கலாம்டா. போடா போடா. ஏய் போ. வாயிலக்கு போலீஸ் வரணும் சும்மா. என்ன சார், 2 பேரும் பயமுறுத்திட்டு போறாங்க. அட நீங்க வேற, இவங்கெல்லாம் சும்மா உதார் விடுறாங்க. ஹலோ எஸ்எஸ்கே, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகே. இந்நேரம் எஸ்எஸ்கேவும் அந்த டாக்டரும் நம்மள திறமையா பேசி ஏமாத்தி அனுப்பிட்டதா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஆமா, அதுவும் நம்ம 2வது தடவையா உள்ள போனது ஹேண்ட்பேக் எடுக்கத்தான் முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பேக்ல இருந்த கேமரா அவங்க பேசினது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, கேமரால இருக்கிற ப்ளூடூத் மூலமா மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ண. நாம வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரும் எஸ்எஸ்கேவும் கார்த்திக் கடத்தினதை பத்தியும் அதுக்காக செஞ்ச சதியை பத்தியும் கண்டிப்பா பேசியிருப்பாங்க.
அது நம்ம கேமராலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். எஸ்எஸ்கே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு அவனையும் தாட்சாயினியும் ஜெயில போட்டுடலாம். சவுண்ட் வை, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். இன்னும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலக்கா, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கௌதம், நான் ஃபுல் சவுண்ட் வச்சிட்டேன் கௌதம். அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்குது? தெரியலையே. சரி, அது கொடு. என்ன கௌதம், வீடியோ மட்டும்தான் வருது, ஆனா பேசுறது எதுவுமே கேட்கலையே. ஒருவேளை சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலையா? இல்ல, அது எப்படி? வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகாம இருக்குமா? மொபைல்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் சவுண்ட் வர மாட்டேங்குது. இந்த கேமரா சிப்பை ஸ்ட்ரைட்டா என் லேப்டாப்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கௌதம், லேப்டாப்ல சவுண்ட் வரலையே கௌதம். இரு, டென்ஷன் ஆகாத. வால்யூமை மேக்ஸிமமா தான் வச்சிருக்கேன், ஆனா உங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. இல்ல கௌதம், ஆடியோவே ரெக்கார்ட் ஆகல போல இருக்கு. ச்சே, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு. இப்ப அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தப்பிச்சிடுவாங்க போல இருக்கே. புரியலைக்கா, அவசரப்படாத. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும். இந்த சிப்பை ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, சீக்கிரம் போலாம். இப்பவே போய் சர்வீஸ்க்கு கொடுத்து சரி பண்ணிடலாம். சரி, போலாம். டிரைவர், நான் சொல்ற சர்வீஸ் சென்டருக்கு போங்க. ஓகே சார். நான் சொல்ற இடத்துக்கு போங்க. சரிங்க சார். வா இலக்க, இதான் நான் சொன்ன இடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்க மொபைல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, மொபைல்ல நல்லா ப்ளே ஆகுது, ஆனா ஆடியோ மட்டும் வரவே மாட்டேங்குது. அதை சரி பண்ண முடியுமா? அப்படியா? அப்படி எதுவும் நடக்காது. ஒருவேளை ப்ளே பண்ணும்போது வால்யூம் ஏதாவது மியூட் ஆயிருக்கும், அதை செக் பண்ணீங்களா? நாங்க மொபைல்ல சவுண்ட் செக் பண்ணிட்டோம். மொபைல்ல இருந்து மெமரி சிப் எடுத்து லேப்டாப்லயும் போட்டு பார்த்துட்டோம், ஆனா ஆடியோ வரவே மாட்டேங்குது. அந்த மெமரி சிப்பை கொடுங்க. இந்தாங்க சார், இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல பேசுறவங்களோட பேச்ச ஆதாரமா வச்சுதான் நாங்க பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்கு. எப்படியாவது ரெக்கவர் பண்ணிருங்க ப்ளீஸ். புரியுது சார், ஆனா மெமரி சிப்ல என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. இருங்க, என் மொபைல்ல போட்டு பார்க்குறேன். என்ன கௌதம், எதுலயுமே ஆடியோ வர மாட்டேங்குது. அப்ப ஆடியோ ரெக்கார்ட் ஆகலையா? இரு, என்னன்னு பார்க்கலாம். சார், இந்த ஃபுட்டேஜில் ஆடியோவோட வேவ் பாரே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே ஏதோ எரர் ஆயிருக்கணும், அதான் ஆடியோ வரல. இதை ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.